நான் யூகேல 100% ஸ்காலர்ஷிப்பில் MBA படித்தேன். நான் கிழக்க பிலிப்பைன்ஸ்லேருந்து மெக்சிகோ வரைக்கும் 20 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். யூகே வெளியே மட்டும் ட்ராவல் பண்ணல, யூகேக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்து இப்போ நான் படித்த யூனிவர்சிட்டிலே ஸ்கில்டு ஒர்க்கர், அதாவது ஸ்பான்சர்ஷிப் ஜாபில் வேலை செய்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, இப்போ தான் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க்லேயே போய்டும். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் டைம் கிடைக்கும். அந்த டைம் கிடைக்கிற கேப்பில் தான் ஏதாவது ஷூட் பண்ணி நான் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கிறிஸ்மஸ் லீவ், ஸோ அதனால் இந்த ஃபுல் லென்த் வீடியோ எடுக்க டைம் கிடைச்சது. ஸோ ஃபஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தேன் அதையே சொல்லாமே யோசிச்சேன். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் முக்கியமாக 3 காரணம் இருக்குது. நான் யூகேல 100% ஸ்காலர்ஷிப்பில் MBA படித்தேன். அதுவும் வேர்ல்டுலேயே டாப் 100ல் இருக்க யூகே ரசல் குரூப்பில் இருக்க யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த ரசல் குரூப்னு பார்த்தீங்கன்னா யூகேல இருக்க டாப் யூனிவர்சிட்டிலாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ண குரூப். ஸோ இந்த ரசல் குரூப்பில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் IIT, IIM, NIT இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஸோ இந்த ரசல் குரூப்பில் இருக்க யூனிவர்சிட்டிலாம் நான் 100% ஸ்காலர்ஷிப்போட MBA படித்தேன். அது மட்டும் இல்லை, இதே ரசல் குரூப்பில் இருக்க இன்னும் 2 டாப் யூனிவர்சிட்டியில் எனக்கு 50% and 25% ஸ்காலர்ஷிப்போட MBA ஆஃபர்ஸ் இருந்தது. இது எதுவுமே எந்த ஒரு கன்சல்டன்சி ஹெல்ப்பும் இல்லாமல் நான் சொந்தமாக பண்ணது. இது ஈஸி கிடையாது, ஆனால் பண்ண முடியும். ஸோ இதில் கஷ்டமான விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் இருக்க நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. யூகேல இருக்க நிறைய பேரும் இதை பற்றி பெருசாக பேசல. ஸோ அதை பற்றி சொல்லலாம், இப்படியே நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் பேஜ் பேர்லேயே பார்த்துருப்பீங்க, தமிழ் டிராவலர் இன் யூகே. நான் கிழக்க பிலிப்பைன்ஸ்லேருந்து மெக்சிகோ வரைக்கும் 20 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக 28 days யூரோப் ட்ரிப் போயிருந்தேன். அதில் 12 countries, ஒரு பிரிட்டிஷ் டெரிட்டரி ட்ராவல் பண்ணேன். இதில் ஒரு கண்ட்ரி இட்டாலியை தவிர அது எல்லாமே சோலோ ட்ரிப், அதுவும் பட்ஜெட்டில் பண்ணேன். ஸோ யூகேல இருந்தாவோ இல்லை இந்தியாவில் இருந்தாவோ நீங்கள் யூரோப் எப்படிலாம் போகலாம், யூரோப்பில் போய் என்னெல்லாம் பார்க்கலாம், அதுவும் சோலோ ட்ரிப்லாம் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவர் பண்ணலாம், எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும் அதை சொல்கிறதுக்காகவும். யூகே வெளியே மட்டும் ட்ராவல் பண்ணல, யூகேக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ யூகேவோட மெயின்லேண்டில் வடக்கு பகுதியோட எண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் இருக்க ஜான் ஆஃப் க்ரூட்ஸ், அங்கேருந்து கீழே தெற்கு பகுதியான பிரைட்டன் வரைக்கும் போயிருக்கேன். அது மட்டும் இல்லை, யூகேல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது. அதை தாண்டி நீங்கள் யூகே வரணும்னா என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் யூகேக்கு பிளான் பண்ணி வரலாம், யூகேல வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், யூகேல என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்காகவும். அது மட்டும் இல்லை, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்து இப்போ நான் படித்த யூனிவர்சிட்டிலே ஸ்கில்டு ஒர்க்கர், அதாவது ஸ்பான்சர்ஷிப் ஜாபில் வேலை செய்கிறேன். ஸோ யூகேல ஸ்டூடெண்டாக வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இல்லை யூகேல வேலை செய்யறதுக்கு வந்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸோ யூகேல எங்கெங்கெல்லாம் வேலை அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்காக தான் சேனல் ஆரம்பித்தேன். உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ரெகுலராக வீடியோ கூட பார்க்குறேன்.